ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் வரலட்சுமி நோம்புக்கு பண்ணக்கூடிய அந்த நைவேத்தியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக நைவேத்தியங்கள் பொறுத்தவரையும் வரலட்சுமி நோம்புக்கு அவாவாத்து சம்பிரதாயம் என்னமோ அவாவாத்து பழக்கம் என்னமோ அதை வந்து தான் ஃபாலோ பண்ணணும். பேசிக்காக இருக்கக்கூடிய நைவேத்தியங்கள் என்னென்ன பண்ணுவோமோ அதை தான் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நோம்புமே ஒரு சில பேராத்தில் பழக்கம் இருக்கும், ஒரு சில பேராத்தில் பழக்கம் இருக்காது. ஸோ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மட்டுமே ஆற்றுல உள்ள பெரியவாளை கேட்டுவிட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்பவே உச்சிதமானது. இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த நைவேத்தியங்கள் ஒன்று எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்து உப்பு கொழுக்கட்டை, வெள்ளை கொழுக்கட்டை, அதாவது தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை, உளுத்தம் பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கோம். அதே மாதிரி பச்சரிசி இட்லியும் எப்படி பண்ணுறது, அப்பம் தனியாக, சுண்டல் வீடியோ தனித்தனியாக, இது மாதிரி தனித்தனியாக இருக்கே தவிர ஃபுல்லாக எல்லா ரெசிபியுமே ஒன்றா ஒரே வீடியோவாக கிடையாது. ஸோ அதனால தான் பண்ணுறவாளுக்கும் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல் அந்த நைவேத்தியத்துக்கு பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்க போகிறேன். வரலட்சுமி நோன்பு பொறுத்த வரையும் ஒரு சில பேராத்தில் கலசம் வச்சு அம்பாலோட முகத்தை வச்சு பண்ணுவாள். ஒரு சில பேராத்தில் கலசத்துலேயே அம்பாலோட முகத்தை வந்து வரைஞ்சிட்டு பண்ணுவாள். இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, அதாவது சுவாமியோட படத்தை வச்சு பண்ணுவாள். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து செவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்போட அந்த படத்தை வரைஞ்சிட்டு அதுக்கு பூஜை பண்ணுவாள். ஸோ ஒரு சில பேராத்துலேயும் ஒரு மாதிரி இருக்கும். உங்கள் ஆற்றுல என்ன பழக்கமோ அதை பண்ணினா போகிறோம். ஆற்றுல உள்ள பெரியவாள்கிட்ட கேட்டுட்டு பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதே மாதிரி பச்சரிசி இட்லி நீங்கள் முத நாளே மடியாக வந்து தலைக்கு குளிச்சுட்டு மடியை அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எந்த ஆகாரமும் எடுத்துக்கணுமே தவிர சாப்பிட்டுட்டு நானா 2-3 வேளை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அந்த மடிக்கு வந்து சரியாக வராது. அதனால காரத்தால் குளித்த உடனேவே மடியாக நீங்கள் வந்து பச்சரிசி இட்லிக்கு அரைச்சி வைக்கிறது. ஒரு சில பேர் அதில் வந்து அரிசியை ஊற வச்சு அரைச்சி தான் கொழுக்கட்டை கலருவா. அது மாதிரி இருந்ததுன்னா காரத்தால் உங்களுக்கு அடுத்த நாள் காரத்தால் சீக்கிரம் பூஜை பண்ண போகிறோம், டைம் இருக்காது அப்படின்னா நீங்கள் முத நாளே அரைச்சி கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பூரணமும் அது மாதிரி தேங்காய் திருகி பூரணமும் கலரி வச்சுக்கலாம். ஸோ ப்ரிப்ரேஷன் வீடியோ வந்து தனியாக போடுங்கன்னு சொன்னதுனால எங்காத்தில் எனக்கு வந்து வரலட்சுமி நோம்பு பழக்கம் கிடையாது. அதனால் நான் வந்து அந்த ப்ரிப்ரேஷன் சொல்லிவிட்டு தனியாக உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எடுக்க முடியல. ஏன்னா அம்மாத்தில் உண்டு, சரண்யாத்தில் உண்டு, அத்தையாத்துலாம் உண்டே தவிர எங்காத்துலன்னு பழக்கம் கிடையாது. ஸோ அதனால் பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு வந்து இதில் சொல்லிடுறேன். பச்சரிசி இட்லிக்கு அரைச்சி வச்சுடணும். அதே மாதிரி கொழுக்கட்டைக்கு அரைச்சி வைக்கிறது, பூர்ண கலரி வைக்கிறது, அதுக்கப்புறம் இழக்கோலத்துக்கு மாவு நீங்கள் பச்சரிசி இட்லிக்கு அரைக்கும் போதே ஒரு பிடிச்ச பொடி நீங்கள் தனியாக அரைச்சி வச்சுட்டேன் அப்படின்னா இழக்கோலத்துக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்பத்துக்கு அரைக்கிறது கூட நீங்கள் மொத்த நாளே பொடி பண்ணி வைக்கலாம், இல்லைனா அடுத்த நாள் கூட காரத்தால் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு அடுத்த நாள் பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மொதல் நாளே அம்பாளை அலங்காரம் பண்ணி வச்சுட்டு சாயந்தரமாக அம்பாளை வந்து அழைக்கணும். சாயந்தரமாக வந்து ஒரு பச்சரிசி அந்த பொங்கல் பண்ணணும்னு சொல்லுவாள், பைத்தம்பருப்பு பச்சரிசி சேர்த்து. அதோட வீடியோ நம்மளோட சேனலில் வந்து இருக்குது. ஸோ நான் முடிஞ்சதுன்னா அதோட லிங்க்குமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவா செக் பண்ணிக்கோங்க. அந்த பச்சரிசி பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அம்பாளுக்கு ஆரத்தி எடுத்து சிம்பிளாக ஒரு பூ அலங்காரம், சிம்பிளாக கொஞ்சமாக பூ போட்டுட்டு கோலெல்லாம் போட்டுட்டு அம்பாளை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுடுவா. முதல் நாளே பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான். அதுக்கப்புறம் அடுத்த நாளுக்கு அந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு தேவையான பூ, பழங்கள், அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, அர்ச்சனைக்கு தேவையான உதிரி புஷ்பங்கள், அதுக்கப்புறம் வாழை மரம், இது மாதிரி உள்ள எல்லா திங்ஸுமே நீங்கள் முதல் நாளே வாங்கி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முதல் நாளே வாங்கினாலும் ஓகே, இல்லை அதுக்கு முதல் நாளே நீங்கள் பூவெலாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் அழகாக செட் பண்ணி வச்சுட்டேனாலுமே உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ப்ரீப்ரெப் அப்படின்னாலே இதுதான். அது மாதிரி மடி புடவை கட்டிக்கிறவா, ஒரு சில பேர் வந்து பட்டு புடவை கட்டிக்க மாட்டேன், நான் வந்து காட்டன் தான் கட்டிப்பேன் அப்படின்னா நீங்கள் காட்டனை கூட நனைச்சி உணர்த்தி மடியாக காய வச்சு அப்படி பண்ணலாம். இல்லை பட்டு புடவை இல்லை புது புடவை கட்டிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் புதுசாக அப்படியே கட்டிக்கலாம். ஸோ அது வந்து அவள் வாத்து பழக்கம் தான். ப்ரிப்ரேஷன் அப்படின்னா இதுதான். இந்த பச்சரிசி இட்லி கரைக்கிறது, பூ பழம் வெத்தலை பார்க்கலாம் வாங்கி வைக்கிறது, அம்பாளை ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம எப்படி தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வீடெல்லாம் ஒட்டர் அடித்து க்ளீன் பண்ணி வைக்கிறோமோ அது மாதிரி இதுக்கும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு பூஜைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறது ரொம்பவே அவசியமானது. இப்போ நம்ம ஒரு நைவேத்தியமே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து வாங்க பார்க்கலாம். வரலட்சுமி நோம்புக்கு பண்ணக்கூடிய அந்த நைவேத்தியங்கள் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பு பாயசம், தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை, உளுத்தம் பூர்ண கொழுக்கட்டை, வடை, அப்பம், பச்சரிசி இட்லி, கொண்டக்கடலை சுண்டல், இதுதான் வந்து இன்றைக்கி நைவேத்தியத்துக்கு பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக பண்ணக்கூடிய நைவேத்தியங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பச்சரிசி இட்லி பண்ணுறதுக்காக முதல்ல அரிசி நனைச்சிக்க போகிறோம். 3 கப் அளவுக்கு பச்சரிசி நனைச்சிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கப்பு இல்லை டம்ளர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எதால் அளக்குறீங்களோ அதால் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து 1 போடணும். 3க்கு 1 இதுதான் வந்து சரியான அளவு.
இப்போ 3 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டாச்சு. நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி தான். இந்த அரிசியை வந்து நல்லா 2-3 தடவை களைஞ்சிக்கணும். ஸோ நான் வந்து இன்றைக்கி கப்பால் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து டம்ளரால் கூட அளந்து போட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். நல்லா குண்டு உளுந்தா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா பொதுவாக இட்லிக்கு வந்து உளுந்த பருப்பு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இட்லிக்கு உளுந்து எடுக்கும்போது நல்லா குண்டு உளுந்து புது உளுந்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உளுத்தம் பருப்பு வந்து நல்லா களைஞ்சிக்கணும். இதில் இன்னும் கொஞ்சம் கூட அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்க போகிறோம். வெந்தயம் ரொம்ப வந்து சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு சேர்த்துட்டா போகிறோம். உளுத்தம்பருப்பு கூட இந்த வெந்தயத்தை சேர்க்கறதுனால உளுந்து வந்து நல்லா உங்களுக்கு வந்து வேன் காணும், இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அரிசி உளுந்து ரெண்டுத்தையும் நல்லா களைஞ்சாச்சு. அரிசி வந்து ஒரு 3-4 மணி நேரம் ஊறட்டும். உளுந்து வந்து 1-1.5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு விடலாம். உளுத்தம்பருப்பை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அந்த தண்ணி விட்டு அரைக்கும் போது உங்களுக்கு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாக வரும். அரிசி பருப்பு நல்லா ஊறட்டும். இப்போது அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுத்து மாவு வந்து எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். முதல்ல நம்ம உளுந்து தான் அரைக்க போகிறோம், அதுக்கப்புறம் தான் வந்து அரிசி வந்து அரைக்க போகிறோம். ஏன்னா மிக்ஸி வந்து ஹீட் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமான அளவு அப்படிங்கிறதுனால மிக்ஸிலே தான் உங்களுக்கு வந்து அரைச்சி காமிக்க போகிறேன். உளுந்து வந்து நல்லா சில்லுன்னே இருக்குது, நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால அந்த சில்னஸ் குறையிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அரைச்சி விடலாம். உளுத்தம்பருப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜலத்தை லைட்டாக இது மாதிரி வடிகட்டிட்டு கையால் நீங்கள் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. இந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த உளுந்து ஊற வச்ச அந்த தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைக்க போகிறோம். நீங்கள் மிக்சியில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக போடக்கூடாது, ஏன்னா இந்த சில்னஸ் வந்து இந்த மிக்ஸி ஜார்லேருந்து குறையக்கூடாது. ஸோ ஹீட் ஆகிடுது அப்படின்னா நெகிழ்ந்து போன மாதிரி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உளுந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். இது மாதிரி நிறைய தண்ணி விடாமல் கையால் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி அளந்து விட்டுண்டேல் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ உளுத்தம்பருப்பை நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு அரைக்கும் போதும் அந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஹீட்டும் ஆகாது. இப்போது உளுத்த மாவு வந்து சூப்பராக அரைச்சாச்சு. கொஞ்சம் கூட உளுத்த பருப்பே இல்லாமல் நைஸாக அரைச்சிட்டோம். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, இல்லை மிக்சியில் அரைச்சாலும் சரி, முதல்ல உளுத்தம்பருப்பு அரைச்சிடணும். ஏன்னா கிரைண்டராக இருந்தாலும் மிக்சியாக இருந்தாலும் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி உளுந்து அரைச்சிட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து உளுத்தம்பருப்பு வந்து நல்லா வேன் கண்டு வரும். அடுத்து இதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம ஊற வச்ச பச்சரிசி வந்து போட்டுக்கலாம். பொதுவாக புழுங்கரிசி இட்லி நம்ம புழுங்கரிசி நினைக்கிறோம் அப்படின்னா அது வந்து தண்ணி தாங்கும், நீங்கள் எவ்வளோ வேணாலும் விடலாம். ஆனால் பச்சரிசிக்கு அது மாதிரி கிடையாது. ஸோ தண்ணி மட்டும் கொஞ்சமாக பார்த்து தான் விட்டுக்கணும். இப்போ தண்ணி இல்லாமல் லைட்டாக வந்து நான் அரைச்சி எடுத்துன்னு இருக்கேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் குறப்பாக இருக்குது. இது மேலே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தான் நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இது வந்து லைட்டாக அந்த ரவா பதத்துக்கு அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. லைட்டாக குறப்பாக இருந்தால் தான் இட்லி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மாவு வந்து அரைச்சாச்சு. இதையும் வந்து நம்ம உளுத்த மாவு அரைச்சி அந்த பாத்திரத்துலேயே நம்ம வந்து மாற்றிக்க போகிறோம். ஸோ இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு சரியான அளவாக இருக்கும். இல்லைனா இட்லி வந்து ஒரு மாதிரி கொலக்கலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். மாவும் அதே மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. நான் வந்து 2 தடவையாக அரைக்கிறதுக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைக்கிறேன். ஸோ இந்த மாவை விட்டுட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கிற அரிசியை நம்ம வந்து அரைச்சி போட்டுக்கலாம். இப்போது அடுத்த பேட்சை நம்ம வந்து அரைச்சாச்சு. இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து லைட்டாக அலம்பி அதில் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம மாவு வந்து கெட்டியாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் இந்த தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த இட்லிக்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கையால் கலந்து விடணும். பொதுவாக கரண்டியால் தான் கலக்கணும், நீங்கள் வந்து ஏன் கையால் கலக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பேன். இட்லி மாவை பொறுத்தவரையும் நம்ம கையால் இது மாதிரி நல்லா கலந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து ஃபர்மெண்ட் ஆகும். இல்லைனா இட்லி மாவு வந்து புளிக்கவே புளிக்காது, அப்படியே இருக்கும். இந்த கிளைமேட்டும் அப்படியே இருக்கிறதுனால நீங்கள் வந்து இட்லி மாவை முத நாளே அரைச்சி வைக்கிறது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ முத நாளே நம்ம வந்து தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு இந்த இட்லி மாவு பச்சரிசி இட்லி மாவை அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வரலட்சுமி நோம்புக்கு வந்து நம்ம இட்லி வாக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போது மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஒரு சைடு உளுந்து ஒரு சைடு அரிசி இல்லாமல் நல்லா வந்து கலந்தாச்சு. மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா இட்லி வந்து கல்லு கல்லாக ஆகிடும்.
ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா சப்பையாயிடும். ஸோ அதனால் அந்த அளவுகளை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா இட்லி சூப்பராக வரும். இப்போ இந்த இட்லி மாவை வந்து நல்லா புளிக்க வச்சுடலாம். ஒரு 5லேருந்து 8 மணி நேரம் தாராளமாக வந்து புளிக்கட்டும். ஏன்னா அந்த கிளைமேட் இருக்கிறதுனால அப்படி. இட்லி மாவு வந்து நல்லா பொங்கினதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு நல்லா பொங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அடுத்த நாள் இட்லி நம்ம எப்படி வாக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து இப்போ காமிக்க போகிறேன். இப்போ மாவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு. நீங்கள் இது மாதிரி மாவை கலக்கும் போது ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கலாம். மாவில் இருக்கக்கூடிய அந்த சில்னஸ்லாம் நல்லா குறையட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி வாக்கலாம். அடுத்து அப்பத்துக்கு வந்து அரிசி நனைச்சிக்க போகிறோம். ஒரு பேசனில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி வந்து நனைச்சிக்கலாம். இப்போ இந்த 1 கப்பு அந்தளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டுருக்கேன். இந்த அரிசி வந்து நல்லா 2-3 தடவை களைஞ்சிட்டு 1லேருந்து 1.5 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்து வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு நனைச்சிக்க போகிறோம். நான் வந்து முழு உளுந்து தான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இந்த வடையுமே வந்து நான் மிக்சியில் தான் அரைச்சி காமிக்க போகிறேன். வடைக்கு உளுத்தம்பருப்பு எடுக்கும்போது புது உளுந்தாக நல்ல உளுந்தாக எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வடை வந்து நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு கிறிஸ்பியாக. உளுந்து வந்து நல்லா 2 தடவை களைஞ்சிட்டு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து உளுத்தம் கொழுக்கட்டைக்கு உளுத்தம்பருப்பு நனைச்சிக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு அரை உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். இது மாதிரி நம்ம உளுத்த கொழுக்கட்டை பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து அம்மா ஃபாலோ பண்ணுற மெத்தடு. இதையும் வந்து நான் 2-3 தடவை களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம். ஸோ முதல்ல இந்த பருப்பு அரிசி எல்லாத்தையும் காரத்தாலே நம்ம ஊற வச்சா தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்தது ஒரு வேலையாக செய்யறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். முதல்ல தேங்காய் பூர்ணம் பண்ண போகிறோம். அதுக்காக 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்துக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிக்க போகிறோம். இதுக்கு வந்து பாகு பதம்லாம் கிடையாது. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். தண்ணியும் நம்ம வந்து நிறையா விட்டுட்டோம் அப்படின்னா வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளை கொதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து இது மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். தேங்காய் பூர்ண கொழுக்கட்டைக்கு வெல்லம் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தேங்காய் துருவில் இந்த வெள்ளை பாகில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அடி பிடிக்காமல் வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியெலாம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறோம். நெய் சேர்த்து நம்ம இந்த தேங்காய் பூர்ணம் பண்ணும்போது அதோட அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா நெய்யோட வாசனையோட அந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அடியும் பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து சேர்க்கறது. இப்போது பூர்ணம் வந்து சூப்பராக ரெடியாக எடுத்து பூர்ணம் வந்து முருகி போகாமல் இந்த பதத்தில் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளை அடுப்புலேயே வச்சிட்டோம் அப்படின்னா ஜவ்வு மிட்டாய் மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து உடனேவே நீங்கள் வந்து ஒரு பேசனுக்கு வந்து மாற்றிக்கோங்க. அடுத்து கொண்டக்கடலை சுண்டல் பண்ணுறதுக்காக நான் வந்து நாள் நைட்டே வந்து கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு பயத்தம்பருப்பு பாயசத்துக்காக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா களைஞ்சிட்டு குக்கரில் வச்சு நல்லா ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கணும். கொண்டக்கடலையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சா தான் சரியாக இருக்கும். இப்போது சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு இது மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு போட்டு மூடி பயத்தம்பருப்பையும் இதிலே வந்து வைக்க போகிறேன். இப்போ இந்த பயத்தம்பருப்பு முழுகிற அளவுக்கு இதுலேயும் வந்து வெந்நீர் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பண்ணக்கூடிய இந்த நைவேத்தியங்கள் எல்லாமே ஆற்று பழக்கம் என்னவோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த நைவேத்தியங்கள் தான் நான் வந்து இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கரை மூடி ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து அப்பத்துக்கு அரைச்சிக்க போகிறோம். நம்ம ஊற வச்ச அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை வந்து ஒரு துணியில் போட்டு லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் அரைச்சோம் அப்படின்னா தான் அரிசி வந்து உங்களுக்கு நல்லா பொடியாகும். ஈரம் இல்லாமல் அரிசி வந்து நீங்கள் நல்லா உணர்த்தி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா பொடி பண்ணணும். ஸோ எந்தளவுக்கு நைஸாக உங்களால் பொடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து பண்ணிக்கோங்க. சலிக்கணுங்கிறது கிடையாது. இப்போ அரிசியை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டாச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா பொடி பண்ணால் தான் உங்களுக்கு அப்பம் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், தண்ணியும் ஜாஸ்தி ஆகாமல் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். அடுத்து இதுக்கு வெள்ளை பாகு வைக்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசிக்கு 3/4 கப்புக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிக்க போகிறோம்.
வெள்ளை பாகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது பச்சரிசி அப்படிங்கிறதுனால ரொம்ப தண்ணி தாங்காது. இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். 1க்கு பாதிலாம் நம்ம வெல்லம் போட்டோம் அப்படின்னா அப்போ வந்து டேஸ்ட்டாகவும் இருக்காது, ஹார்டாகவும் ஆகிடும். ஸோ 1க்கு 1ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் 1க்கு 3/4 கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற இந்த பாகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம். ஒரேடியாக விட வேண்டாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் கலக்கும்போது உங்களுக்கு வந்து அளவு சரியாக இருக்கும். அதிரசம் மாவு கலக்கிறது, அதுக்கப்புறம் இந்த அப்பத்துக்கு மாவு கரைக்கிறதுலாம் வந்து ஒரு டெக்னிக் தான் இதெல்லாம். ஸோ கரெக்டாக கரைச்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எடுக்க வரும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவோடய கலந்துக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி இதில் வாழைப்பழம்லாம் எதுவுமே சேர்க்கலை, அதே மாதிரி பேக்கிங் சோடாவும் சேர்க்கலை. ஸோ இந்த கோதுமை மாவு சேர்க்கும் போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ நல்லா சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட வெள்ளை பாகு விட்டுக்கலாம். இதோட அந்த பதத்தை நீங்கள் வந்து கலக்கும் போதே கவனிச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா தண்ணியெலாம் விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக வராது. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற அந்த வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சேர்த்துண்டாச்சு. இந்த மாவை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சூட்டுலேயே நம்ம வந்து இந்த வெள்ளை பாகு விட்டு கலக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு அந்த பாகோட செட் ஆகிடும். அப்பமுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாவு வந்து அப்படியே இருக்கட்டும், ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தாராளமாக இருக்கட்டும். நம்ம மீதி எல்லா ரெசிப்பியும் பண்ணிவிட்டு இந்த அப்பம் கொத்தும்போது உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இதை வந்து மூடி வச்சுடலாம். அடுத்து பச்சரிசி இட்லி பண்ணுறதுக்காக இட்லி பானையில் ஜலம் வச்சுட்டு அந்த இட்லி தட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிட்டு பச்சரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு விட்டுருக்கேன். ஸோ இந்த இட்லி பானையை மூடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி வந்து நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே குழக்கட்டைக்கு மாவு வந்து கலரிக்க போகிறோம். நான் வந்து நார்மல் பச்சரிசியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா களைஞ்சி உணர்த்தி காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இந்த மாவில் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். பொதுவாக நாள் கிழமையில் நீங்கள் வந்து அரிசி ஊற வச்சு அரைச்சி பண்ணுறது தான் விசேஷம். பட் அதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனா நிறைய பேர் வந்து கேட்குறதுனால நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போது 1 டம்ளர் அந்த பச்சரிசி மாவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். டோட்டலாக 2 கப் அளவுக்கு இந்த அரிசி மாவுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி பச்சரிசி மாவு அரைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் அரிசி மாவையே லைட்டாக வந்து கடாயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம், லைட்டாக சூடு வர அளவுக்கு வறுத்தா போகிறோம். இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் வந்து சேர்த்துட்டுருக்கேன். உப்பு சேர்த்துட்டு தான் நம்ம வந்து குழக்கட்டை மாவு வந்து கலரணும். அதே மாதிரி நல்லெண்ணெய் எதுக்காக சேர்க்கணும் அப்படின்னா மாவு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நம்ம சேர்த்துருக்கிற அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கிற இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து கட்டி இல்லாமல் வந்து கலரிக்கலாம். கேஸை வந்து ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலரிக்கோங்க. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களால் கலர முடியுதோ அந்தளவுக்கு வந்து கலரிக்கோங்க. ஏன்னா கட்டி கட்டியாக எடுத்து அப்படின்னா குழக்கட்டை வந்து உங்களுக்கு படுறதுக்கு வராது. நம்ம சேனலில் ஆல்ரெடி அரைச்சிட்டு மாவு அரிசி ஊற வச்சு அரைச்சி எப்படி பண்ணுறது அந்த மெத்தட் எப்படிங்கிறதையும் அந்த குழக்கட்டை ரெசிபி வீடியோ நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மெத்தடை நம்ம வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறதுனால தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான மெத்தடு தான். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கட்டி இல்லாமல் மாவே இல்லாமல் நல்லா வந்து கலரிக்கோங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கூட இருக்கிற மாதிரி இருக்கும், கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து சரியான அளவு. 1 கப் அளவுக்கு அந்த பச்சரிசி மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சரியான அளவாக இருக்கும். இப்போ மாவை வந்து நல்லா ஒரு தடவை கலரி விட்டுட்டு இது அப்படியே நம்ம வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுடலாம். ஸோ இது மாதிரி மூடி வைக்கும்போது மாவு வந்து உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும். மாவை வேகாமையே நம்ம வந்து குழக்கட்டை பண்ணால் எந்த அளவுக்கு வேக வச்சாலுமே குழக்கட்டை வந்து ஒரு மாதிரி வேகாத ஒரு ஃபீலாகவே இருக்கும். ஸோ அதனால தான் வெந்நீரில் இது மாதிரி விட்டு நம்ம மாவை கலரும் போது தான் உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும். குழக்கட்டையும் நல்லா வெந்து வந்துடும். கையிலையும் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து சரியான அளவு. இப்போ இந்த சூட்டோடையே நம்ம வந்து மூடி வச்சுடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா கையில் தண்ணி தொட்டுட்டு நீங்கள் வந்து அழுத்தி பசைஞ்சு குழக்கட்டை வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இட்லி வந்து நம்ம வேக வச்சது வெந்துடுத்து ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி இட்லி ரெடியாக எடுத்து இதையும் வந்து ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேசனுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து உளுத்தம் குழக்கட்டைக்கு அரைக்கிறதுக்காக நம்ம ஊற வச்ச இந்த உளுத்தம்பருப்பு தோரம்பருப்பு நல்லா ஊறெடுத்து இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம்.
மாவு அரைக்கும் போது ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா உளுத்தம் கொழுக்கட்டை வேக வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாகவே வராது. ஸோ தண்ணியை வடிகட்டிட்டு நீங்கள் வந்து முதல்ல சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து தான் இதை வந்து கெட்டியாக அரைக்கணும். இப்போது உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதுக்கு காரத்துக்காக ஒரு 3 மிளகாய் வத்தல், இது கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது கிடையாது. 1-2 பருப்பு இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போது கெட்டியாக இந்த அளவுக்கு வந்து அரைச்சியாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மஞ்சள் பொடி போடும்போது இந்த உளுத்தம் கொழுக்கட்டையோட அந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மாவு வந்து சூப்பராக அரைச்சி எடுத்துட்டாச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கட்டும். இது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வரும்போது கையால் உதுக்கிறதுக்கு வந்து முடியும். இப்போ இட்லி பானையில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா சூடாக எடுத்து இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன், அடியில் வந்து ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த உளுத்தம் கொழுக்கட்டை மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சுக்கலாம். இந்த உளுத்தம் கொழுக்கட்டை மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் தாராளமாக வந்து வேகணும். உளுத்தம் பூரணம் நல்லா வெந்து வந்தால் தான் உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இட்லி பானையை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் எடுத்து இப்போ உளுத்தம் கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துடுத்தான்னு பார்க்கலாம். இந்த உளுத்தம் பூரணம் வந்து வெந்ததுக்கப்புறமே இந்த கலர் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி உள்ளே டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒட்டாமல் வந்துடுது அப்படின்னா நல்லா வந்துடுதுன்னு அர்த்தம். இதை வந்து இப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு விடலாம். சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து கையால் உதுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கொண்டக்கடலை சுண்டல் பண்ணுறதுக்காக கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் வத்தல் வந்து சேர்த்துட்டுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி கறி பொடியோ எதுவுமே வந்து சேர்க்கலை. சிம்பிளாக இது மாதிரி மிளகாய் வத்தல் சேர்த்து தான் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு இந்த கொண்டக்கடலையை வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வெந்து வந்துடுது கொண்டக்கடலை சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறோம். நம்ம வேக வைக்கும் போதே உப்பு சேர்க்கறதுனால நான் வந்து திருப்பியும் உப்பு சேர்க்கலை. இந்த எண்ணெயில் வந்து இதை நல்லா கலரி விட்டுட்டு இதில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கொண்டக்கடலை சுண்டல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். பசங்களுக்கு நீங்கள் வந்து எப்போயாவது பண்ணி தரணுன்னா கூட இது மாதிரி சிம்பிளாக பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்க போகிறோம். இந்த ஃபுல் சமையல் இந்த நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஒரு தேங்காய் வந்து உடச்சி திருகின்னு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு தேங்காய் எடுத்துட்டோம் அப்படின்னா சரியான அளவாக இருக்கும் உங்களுக்கு. தேங்காய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்தாச்சு. இப்போது இதை வந்து ஒரு பேசனுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். கொண்டக்கடலை சுண்டல் சூப்பராக ரெடியாக எடுத்து அடுத்து அதே கடையிலே நம்ம வந்து உளுத்தம் கொழுக்கட்டைக்கு தாளித்து கொட்ட போகிறோம். அதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம் கொழுக்கட்டை நீங்கள் வேக வச்சுட்டு அப்படியேவும் பண்ணலாம், இது மாதிரி தாளித்து கொட்டியும் பண்ணலாம். கருவேப்பிலையில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு இந்த உளுத்த கொழுக்கட்டை பூரணத்தை வந்து பார்த்திங்கன்னா கையால் நல்லா உதுத்துட்டு சேர்த்துட்டுருக்கேன். இது மாதிரி நம்ம பண்ணும்போது கையில் ஒட்டாமல் அந்த டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து அம்மா பண்ணுற மெத்தட், இந்த மெத்தடில் தான் அம்மா வந்து பண்ணுவாள். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது 2 நிமிஷம் அப்படியே வந்து இந்த எண்ணெயிலே வந்து இருக்கட்டும். இதில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுருக்கேன். லைட்டாக எலுமிச்சப்பழம் புழியும் போது அந்த உளுத்தம் கொழுக்கட்டையோட அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் பாட்டி வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணுவா அப்படிங்கிறதுனால அம்மா எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாள். இப்போ உளுத்தம் பூரணமும் ரெடியாக எடுத்து இதையும் வந்து நம்ம ஒரு பேசனுக்கு வந்து மாற்றிக்கலாம். அடுத்து பாயசம் பண்ண போகிறோம். நம்ம வெள்ளை பாகு வச்சு அதே பாத்திரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு இதுக்கு இந்த வெல்லம் கரையிறதுக்காக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுக்க போகிறோம். நான் வந்து 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பு 2மா எடுத்துட்டேன். அதுக்காக 1/2 கப் அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்துட்டுருக்கேன். ஸோ வெல்லத்தோட அளவுலாம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கணும். பொதுவாக நீங்கள் எந்த ஸ்வீட்டில் கூட வெல்லம் வாசனை வந்து தெரியவே தெரியாது. ஆனால் பாயசத்தில் மட்டும் நீங்கள் வெல்லத்தை நிறையா கொதிக்க வைக்காமல் அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாயசம் ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும். அதனால வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் சேர்க்கும் போது அப்படியே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
இதை கட்டி இல்லாமல் நன்னா வந்து இந்த வெல்லத்தோட கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாயசம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சமாக வந்து வெந்நீரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் அலம்பி அதையும் வந்து விட்டுக்கலாம். இப்போ பாயசம் வந்து நன்னா கரெக்டான பதத்துக்கு இருக்குது. இது வந்து நன்னா கொதிச்சு வந்துடுது அப்படின்னா சரியான அளவாக இருக்கும். பாயசம் வந்து மீடியமாக வச்சு நன்னா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் எடுத்து பாயசம் வந்து நன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த டைமில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து அணைச்சிக்க போகிறோம். அடுத்து ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து இந்த பாயசத்தில் வந்து சேர்த்துக்க போகிறோம். முந்திரி பருப்பை நீங்கள் நெய்யில் இது மாதிரி முன்னாடியே வறுத்தும் வச்சுக்கலாம், இல்லை அதுக்கப்புறமும் வறுத்துக்கலாம். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 அடுப்பு இருந்ததுன்னா ஒன்றுத்துலேயும் ஒன்று வச்சேல் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும், ஒன்றுமே ஒரு அடுப்பில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ வீடியோ கவர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுனால தான் தனித்தனியாக வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த முந்திரி பருப்பை சேர்த்துட்டு இந்த செவந்ததுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் தாராளமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் வந்து நமக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயசத்துக்கும் அதுக்கப்புறம் அப்பத்துக்கும் தான் எடுத்துக்க போகிறோம். தேங்காய் நீங்கள் பல்லாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நெய்யில் பொரித்து சேர்த்துக்கலாம். ஸோ வயசானவாக இருந்தால் அப்படின்னா அவளால் கடிக்க முடியாது அப்படிங்கிறதே நீங்கள் வந்து இது மாதிரி நெய்யில் துருவின தேங்காவை வறுத்தும் வந்து போட்டுக்கலாம். இப்போ அப்பா மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டுருக்கேன். மீதி இருக்கிற தேங்காவை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் பாயசத்தில். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் பிடிக்குமோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாயசமும் சூப்பராக வந்து ரெடியாக அடுத்து இந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி தொட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டாச்சு. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மாவு ரெடியாக அடுத்து கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். தேங்காய் பூரணம் நல்லா ஆறிடுத்து. இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து பூரணத்தை சின்னதாக உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் கையில் எடுக்கும்போதே உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை பூரணம். ஸோ இந்த பதத்தில் நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பூரணமும் ரொம்ப நல்லா இருக்கும், அதே சமயத்தில் கையிலையும் ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு. ஒரு 10-15 இது மாதிரி உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். முதல்ல கையில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து தொட்டுன்ட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு கொழுக்கட்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு சின்ன பால் சைஸ்க்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாவை எடுத்துகிட்டு கையால் நல்லா திரைச்சிக்கணும். ஸோ நல்லா திரைச்சி பிசைஞ்சுட்டா தான் உங்களுக்கு வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். அதே சமயத்தில் கொழுக்கட்டை அந்த அந்த சொப்பு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா விரிசலே இல்லாமல் ரொம்ப சூப்பராக வரும். கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டுண்டு சைடெல்லாம் நம்ம இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடும்போது ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அதை அப்படியே நம்ம வந்து இது மாதிரி சொப்பாக பண்ணணும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அந்த கொழுக்கட்டைக்குள்ளே உள்ளுக்குள்ளே பூர்ணம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து லைட்டாக பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும், சரியாக வராத மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ட்ரை பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ சொப்பு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். மாவை நிறையா எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப நிறையா மாவு இருந்தது அப்படின்னா மாவு தான் நிறையா தெரியுமே தவிர பூர்ணம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மாவோட அளவு வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ரொம்ப தடியாக பண்ணிட்டோன்னா கொழுக்கட்டையும் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மாவோட அந்த டேஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து நிறையா தெரியும். இப்போ இதே மாதிரி நம்ம சின்னதாக அழகாக வந்து கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக இது மேலே வந்து ஒரு துணி போட்டு ஈர துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். ஸோ வரன்னு காஞ்சி போயிடுது அப்படின்னா கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வராது. அதே மாதிரி மீதி சமையலாக இருக்கட்டும் இல்லை மற்ற நைவேத்தியங்களாக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் ஒரு சிலதை முடிச்சுன்ட்டு நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு உட்காந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒரு தடவையும் நம்ம வந்து எழுந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பூரணெல்லாம் ரெடியாக இருந்துருது அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை பண்ணிடலாம். இப்போது நல்லா மெல்லிஸாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சொப்பு பண்ணியாச்சு. இதுக்குள்ளே வந்து இந்த பூர்ணத்தை வச்சுக்கலாம். இது மாதிரி பூர்ணத்தை உருட்டி வைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து தெரியும் எந்தளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரொம்ப உதிராக இருந்தது பூர்ணம் அப்படின்னாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வச்சு பூர்ணத்தை வந்து கொழுக்கட்டை மூடுறதுக்கும் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம தேங்காய் கொழுக்கட்டை எல்லாத்தையும் வந்து பண்ணிவிட்டு பார்க்கலாம். அடுத்து உளுத்தம் பூர்ண கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக உளுத்தம் பூர்ணத்தை ஒரு பேசனில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து மாவு எடுத்துக்கோங்க. பொதுவாக தேங்காய் கொழுக்கட்டை அந்த ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த மாவை விட டபுள் பங்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் இதுக்கு பண்ணக்கூடிய அந்த சொப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
லைட்டாக கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு நல்லா வந்து திரைச்சி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சொப்பு பெருசாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப மாவு தண்ணியாக எடுத்து அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை பண்ண வராது. ரொம்ப கெட்டியாக எடுத்து அப்படின்னாலுமே கொழுக்கட்டை பண்ண வராது. அந்த மாவோட பதத்தை பொறுத்து தான் இருக்குது நமக்கு அமையக்கூடிய அந்த கொழுக்கட்டையோட அந்த டேஸ்ட்டு. லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அழகாக சொப்பு பண்ண வருதோ அந்த அளவுக்கு வந்து பெருசாகவே பண்ணிக்கோங்க. ஏன்னா உளுத்தம் பூர்ணம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வச்சாதான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா வெறும் மாவு மட்டும்தான் இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூர்ணம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பெருசாக வந்து பண்ணியாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நம்ம வந்து வச்சுக்கலாம். பூர்ணத்தை வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சோமாசி மடிக்கிற மாதிரி அழகாக வந்து மடிச்சு விடணும். ஸோ விரிசலே இல்லாமல் லைட்டாக வந்து உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துன்னா எண்ணெயோ தண்ணியோ வந்து தொட்டுன்ட்டு அழகாக மூடிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா சீல் ஆகிடும். இப்போது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அழகாக சீல் பண்ணியாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எண்ணெயோ தண்ணியோ நீங்கள் வந்து தொட்டுண்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் அதில் இது மாதிரி டைப்பில் தான் வந்து இந்த சோமாசி டைப்பில் தான் வந்து கொழுக்கட்டை பண்ணுவா. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதில் 2 விதமாக உங்களுக்கு வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு கொழுக்கட்டையும் நம்ம வந்து பண்ணிடலாம். பொதுவாக இந்த கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு அரைச்சிட்டு பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஆஃபீஸ் போகிறவா இல்லை நாங்கள் வந்து பிஸியாக இருக்கோம் இல்லை எங்களால் அரைக்க முடியாது டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவாளுக்காக தான் நான் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி காமிச்சிருக்கேன். பட் ஆனால் அந்த மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உச்சிதமானது அப்படின்னா அதுதான். ஸோ இந்த அரிசி களைஞ்சி உணர்த்திட்டு அதுக்கப்புறம் காய வச்சு அரைக்கிறதுங்கிறதுலாம் அவ்வளோ வந்து ரொம்ப ரேர் தான் அது மாதிரி பண்ணுறது. நிறைய பேர் அதை கேட்கறதுனால தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் பண்ணி காமிச்சிருக்கேன். கடை மாவுலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்மளே ஆற்றுல களைஞ்சி உணர்த்தி காய வச்சு அரைக்கிறது தான். ஸோ இந்த மாவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அரைச்சிட்டு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழன்னு அந்த கொழுக்கட்டையோட அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சொப்பு பண்ணுறதுக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை கலரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர பட் ஆனால் அந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப சூப்பராக அமையும். இப்போது இந்த சோமாசி டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கொழுக்கட்டை உங்களுக்கு வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். எங்காத்துலலாம் வந்து இது மாதிரி மெத்தடில் தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். ஆனால் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுவாள். ஸோ அதுவும் வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து இது மாதிரி மூடுறதுக்கு வராது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மெத்தடும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அது இன்னும் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நிறைய அளவில் பண்ணுறோம். மனுஷா வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல நிறைய பேர் இருக்கா, நோம்பு பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து மாவை திரைச்சி நல்லா எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துகிட்டு ரவுண்டாக இது மாதிரி உருட்டிட்டு சொப்பு நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரியே சொப்பு பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே பூரணத்தை வச்சுட்டு அழகாக உருட்டிட வேண்டியதான். ஸோ இந்த மெத்தடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சோமாசி டைப்புக்கு மடிக்கிறத விட இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் கொழுக்கட்டை வந்து பண்ணுவாள். பார்க்குறதுக்கு தான் அந்த ஷேப்பு வேறு மாதிரி இருக்கே தவிர டேஸ்ட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அம்மா வந்து நிறைய எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மெத்தடு தான் டக்குன்னு வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுவாள். அப்படியே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரவுண்டாக அழகாக வந்து எல்லா பக்கமும் விரிசலே இல்லாமல் கையால் இது மாதிரி மடக்கி நீங்கள் வந்து மூடும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பூர்ணம் வெளியிலேயே தெரியாமல் ரவுண்டாக வந்து அழகாக மூடிடலாம். இந்த சோமாசி டைப்பை விட இது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கக்கூடிய அந்த உப்பு கொழுக்கட்டை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போது சாம்பிளுக்காக இந்த கொழுக்கட்டை வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். கொழுக்கட்டை எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இட்லி பானையிலே தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா சூடாக ஆரம்பிச்சுடுத்து இதில் இட்லி தட்டு வச்சுட்டு இது மேலேயே நம்ம வந்து கொழுக்கட்டை எல்லாத்தையும் வச்சு வேக வச்சு விடலாம். தேங்காய் கொழுக்கட்டை வந்து கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து வச்சு வேக வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கொழுக்கட்டையும் ஒன்றா தான் வச்சு வேக வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சமான அளவில் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 2த்தையும் ஒன்றாவே வச்சு வேக வச்சுருக்கேன். நீங்கள் நிறையா பண்ணுற மாதிரி இருந்தால் தனித்தனியாக வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நைவேத்தியத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு 16 பண்ணிவிட்டு மீதியை கூட நீங்கள் அப்புறமா பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஏன்னா பூஜை பண்ணுறதுக்கு நம்ம உட்காரும்போது இதையே பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் வந்து நிறைய உங்களுக்கு இதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நைவேத்தியத்துக்கு உங்களுக்கு எது எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையுமே பூஜை ஆனதுக்கப்புறம் பண்ணும்போது நமக்கும் பண்ணுறதுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ண மாதிரி இருக்கும். நம்ம வேக வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையுமே வந்து இட்லி தட்டில் வச்சாச்சு. இட்லி பானையை மூடி
ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரையும் நல்லா வந்து வேக வைக்கணும். ஏன்னா இது மாவாக சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா இருக்கும். இப்போது ஒரு 6 நிமிஷம் ஆகிடுத்து. கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துடுத்து. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் கொழுக்கட்டை வெந்திருக்கா இல்லையான்னு. இது ஆறினதுக்கப்புறம் இது வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து வடைக்கு வந்து மாவு அரைக்க போகிறோம். நம்ம ஊற வச்ச உளுத்தம்பருப்பு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ நல்ல ஜில்லுன்னே இருக்குது. இந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே அரைக்கக்கூடாது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வந்து வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. வடைக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறதுக்கு இந்த தண்ணியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வடைக்கு வந்து நான் இன்றைக்கி மிக்சியில் தான் வந்து அரைச்சி காமிக்க போகிறேன். கொஞ்சமான அளவில் சேர்க்கறதுனால நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கும் போது நல்லா ஃப்ளஃபியாக வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக எப்படி சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து அந்த டிப்ஸோடு ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போது மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுட்டுருக்கிற இந்த உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக எடுத்து அப்படின்னா வடை வந்து மாவு வந்து ரொம்ப கொடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இதில் ஒரு ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஐஸ் க்யூப் சேர்த்து அரைக்கிறதுனால என்ன அப்படின்னா ஹீட்டும் ஆகாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியும் உங்களுக்கு வந்து செலவாகாது. இப்போது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துட்டாச்சு. இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனால் சைடெல்லாம் வந்து கலரி விட்டுட்டு திருப்பி வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். கண்டினியூவாக நீங்கள் வந்து வடைக்கு மாவு அரைக்கவே கூடாது. அது மாதிரி அரைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஹீட் ஆகி மாவு வந்து ரொம்ப லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வடைக்கு தேவையான காரத்தை வந்து சேர்த்துக்க போகிறோம். 2 மிளகாய் வத்தல், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து விட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து அரைச்சிட்டோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஐஸ் க்யூபும் வந்து சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் சேர்த்து அரைக்கும் போது எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மாவு வந்து அப்படியே புசு புசுன்னு வந்துடும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. ஸோ மாவும் வந்து நல்லா அரைஞ்செடுத்து கடைசியாக தான் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். ஸோ உப்பு வந்து முதல்லே வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக நம்மளோட வடை மாவு வந்து அரைச்சி எடுத்துட்டாச்சு. எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே இருக்கும். வடை மாவு வந்து ஒரு பேசனுக்கு மாற்றியாச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு விஸ்கை வச்சு நல்லா வந்து பீட் பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்கள் கிளாக் வைஸ் இது மாதிரி பீட் பண்ணும்போது வடை மாவு நல்ல ஃப்ளஃபியாக இருக்கும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கைவிடாமல் நீங்கள் வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்ககிட்ட ஹேண்ட் பீட்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் பண்ணிக்கலாம். நிறைய பேர்கிட்ட அது இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த விஸ்க் வச்சு உங்களுக்கு வந்து கலந்து காமிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வந்து பீட் பண்ணும்போது ஹீட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா ஃப்ளஃபி ஆகிடும். நல்லா அப்படியே புசு புசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே இருக்கும் இந்த மாவு. ஸோ நீங்கள் வடை தட்டி பாருங்கள். இந்த மெத்தடில் ரொம்ப சூப்பராக வரும். மிக்சியில் அரைச்சாலே உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு சூப்பராக வருதான்னு ஆச்சரியமாக இருக்கும். இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல, அரிசி மாவு எதுவுமே சேர்க்கல. வடை வந்து ரொம்ப சூப்பராக வரும். அடுத்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அப்பம் கொத்திக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கரண்டியை நம்ம வந்து இந்த மாவை வந்து விட்டுக்கலாம். நீங்கள் அப்பக்காரல் இருந்ததுன்னா அதுலேயும் வந்து விட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா எண்ணெயிலையும் கூட இது மாதிரி அப்பம் விட்டு நீங்கள் வந்து பொரிச்சு கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான் இது. இந்த நெய்யப்பம் இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு 3 நாள் விட முடியாது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு அப்பமாக தான் நீங்கள் வந்து குத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ளேம் வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா செவந்து போயிடுமே தவிர உள்ளுக்குள்ளே வந்து வேகாது. அதே மாதிரி மாவுமே ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்கும், ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து மாவு வேகாது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை வந்து எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் கூட சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல. ஆனால் இந்த அப்பம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு கரண்டியால் எண்ணெய் எடுத்து நீங்கள் இது மாதிரி மேலே விடும்போது நல்லா பொரிஞ்சு வந்துடும். உள்ளுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக வெந்து வந்திருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ வெல்லம் வந்து நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். வெல்லம் கம்மியாக எடுத்து அப்படின்னா அப்போ வந்து ஒரு மாதிரி கடக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். கலரும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் அந்த டேஸ்ட்டு அதை பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இது வந்து எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நெய்யில் கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பத்தை வந்து நீங்கள் நெய்யில் கூட விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எண்ணெயில் தான் வந்து அப்பத்தை வந்து குத்துறேன். ஸோ இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கிற அப்பம் எல்லாத்தையும் வந்து பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
அடுத்தது வடை தட்ட போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி எடுத்து கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு வடை மாவு எடுத்து இது மாதிரி சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு நம்ம வந்து வடை தட்டிக்கலாம். பேசிக்காக வடை தட்டுற மெத்தட் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வடை மாவு அரைக்கிறதுல தான் இருக்கும் உங்களுக்கு வந்து வடையோட அந்த கிறிஸ்பினஸ் வரது. எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வடை தட்டிக்கோங்க. நான் வந்து சின்ன சின்னதாக தான் வடை வந்து தட்டுறேன். வடை வந்து பொதுவாக தட்டினோடனே நல்ல கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டைம் ஆக ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ அது மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து வடை ரொம்ப சூப்பராக வரும். மெயினாக இதுக்கு உளுத்தம்பருப்பு நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அது மட்டும்தான் மெயின் ரொம்ப நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது. மற்றபடி இதில் அரிசியோ எதுவுமே நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியமாக வச்சு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். உப்பு வந்து நம்ம முன்னாடியே போடும்போது அந்த மாவோட பதத்தை பார்த்துட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வடை மாவு வந்து ரொம்ப நீர்க்கான மாதிரி ஆகிடும். அதனால தண்ணியை பொறுத்த வரையும் வடைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் அரைக்கணும். நீங்கள் இந்த ஐஸ் க்யூப் சேர்த்து அரைக்கும் போது மிக்சியும் சூடாகாமல் வடையும் வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமான அளவில் பண்ணும்போது கிரைண்டரில் நம்மளால் வந்து அரைக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இது மாதிரி மிக்சிலேயே டக்குன்னு வந்து அரைச்சி விடலாம். யாராவது கெஸ்ட் வர அப்படின்னா டக்கு நீங்கள் வந்து வடை பண்ணணும் அப்படின்னா மிக்சிலே சூப்பராக வந்து அரைச்சி பண்ணிடலாம். இப்போ வடை வந்து நல்லா வெந்து வந்துடுத்து, 2 பக்கமும் வந்து கோல்டன் கலரில் வந்துடுத்து. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயும் குடிக்காது இந்த வடை. கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் வடை வந்து எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மெத்தட்லேயே நம்ம வந்து மீதி இருக்கக்கூடிய அந்த வடைகள் எல்லாத்தையுமே வந்து தட்டிட்டு பார்க்கலாம். வரலட்சுமி நோம்பு நைவேத்தியங்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து இது எல்லாத்தையும் வந்து பிளேட்டில் வச்சு விடலாம். கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பு பாயசம், தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை, அடுத்து உளுத்தம் பூர்ண கொழுக்கட்டை. இது வந்து 2 மெத்தடில் பண்ணியிருக்கேன். 2த்தையும் வந்து ஒரே கப்லேயே வச்சுருக்கேன். மெதுவடை, நெய்யப்பம், பச்சரிசி இட்லி, கொண்டக்கடலை சுண்டல். ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருக்கக்கூடிய அந்த நைவேத்தியங்கள் எல்லாம். இது கூடவே நீங்கள் வந்து சுத்தான்னமும் வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்தில் இந்த நைவேத்தியங்கள் எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அடுப்பு உங்களோட ஸ்பீடை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி அவாவாத்து பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த நைவேத்தியங்களும் வந்து மாறும். ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய நைவேத்தியங்கள் என்ன உண்டோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம வரலட்சுமி நோம்புக்கு உண்டான நைவேத்தியங்கள் எல்லாமே வந்து பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு நைவேத்தியத்தையுமே நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லணும். அதே மாதிரி வரலட்சுமி நோம்பு கலசம் வச்சு எப்படி வந்து பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோவும் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவ வந்து செக் பண்ணி அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பண்ணும்போது இன்னும் கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.